ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ஸ் ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? அதுக்கு தேவையான பொருள் சாம்ஸ். நான் ஒயிட் அண்ட் வித் பிளாக் சாம்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ஒயிட் கலர் பிளாக் கலர் மிக்சிங்கில் சாம்ஸ் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தென் வயலட் வித் ஒயிட்டில் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ, உங்களுக்கு என்ன கலரில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கோ அந்த கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் எலாஸ்டிக் 0.7 எலாஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஒன்றா ஒரு பீட்ஸும் அந்த எலாஸ்டிக் ஒயரில் கோக்கணும். நான் எப்படி கோக்குறேன்னா, ஒரு சைடு ஒரு 21 பீட்ஸ் வந்து வயலட் கலர்லேயும் 21 இல்லை 11 பீட்ஸ் வந்து வயலட்லேயும் 10 பீட்ஸ் வந்து ஒயிட்லேயும் கோக்குறோம். அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் சாம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதை பொறுத்தாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் இப்போ நாட் போடுறது தான் விஷயமே. நாட் வந்து நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு கேமரா பிடிக்க வாட்டம் இல்லான்றதால எனக்கு சரியாக காட்ட முடியல. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் முடி மாதிரி போட்டு திரும்பியும் செகண்ட் நாட் போடும்போதும் ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு செகண்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த இது வந்து அறாது. ஓகேங்களா? இந்த முடி வந்து கழண்டு வராது. இந்த ப்ரேஸ்லெட்டே அறந்தால் கூட இந்த முடி கழலாது. சரிங்களா? நாட்டு கழலாது. ஓகே, நான் வந்து நாட் போட்டேன். நான் அதுக்கப்புறம் அதை இழுத்து காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நாட் அப்படின்றது. இப்படி தான் நீங்கள் நாட் போடணும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் டபுள் லேயர் எலாஸ்டிக் வச்சு பண்ணலாம். அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா டபுள் லேயர் எலாஸ்டிக் வச்சு செய்யணும். ஓகேங்களா? இதுதான் நான் மேக் பண்ண ப்ரேஸ்லெட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.